உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்பு பேர் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஜி அப்படின்ட்டு அது மாதிரி தான் இருக்கும் அந்த ஆப்பு. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணதான் இப்படி தான் வரும். இதில் வந்து இந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். என்ன இதில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்டது இருக்குது. அது வேணுன்ற லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணி பக்கத்தில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது, டச் பண்ணால் டவுன்லோடுன்னு கேட்கும். அதை டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அப்படியே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தமிழ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், அதனால் தமிழ்னு இருக்குது. இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம என்ன லாங்குவேஜ் வேணுமோ டைப் பண்ணால் வந்துடும். இப்போ ஒரு சாம்பிளுக்கு தமிழில் நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதால அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிட்டா இங்கிலீஷ் டு தமிழ் அதான் மாற்ற போகிறேன். இப்போ ஒரு மெசேஜ் வந்துருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், கம்பெனிக்காரன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான்னா அது இங்கிலீஷில் இருக்கும், நமக்கு அது சரியாக முறையில் தெரியாது. அதே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே இது வந்துருக்குல்ல, இதை அப்படியே அமைச்சு பிடிச்சிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி கேட்கும், காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் உள்ளே போனீங்கன்னா மேலே என்டர் லெட்டர்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா டைப் பண்ண சொல்லும். அதில் அமைக்கி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. அப்படி பேஸ்ட் பண்ணிட்டா வந்துடும். மேலே இங்கிலீஷு, கீழே தமிழ். அந்த ஏரோ மார்க் மாதிரி இது டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக படிக்கலாம். கீழே வந்துடுச்சு பாருங்கள் தமிழில். ஒரு சூப்பரான ஆப்பு. இதை தெரியாதவங்க யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாரினில் உள்ளவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு தான். அரபியில் இருந்து இங்கிலீஷில் மாற்றலாம். அதை பற்றி பார்க்கலாம் இருங்க. நான் அரபி ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால அரபின்னு இருக்குது. அதை அரபி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் தமிழ்னு இருக்கிறதுல வந்து நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எங்கள் மேடம் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அதை ஓப்பன் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் உள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டா மேலே அரபி, கீழே இங்கிலீஷ் வந்துச்சு. அந்த ஏரோ மார்க் டச் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் சொன்னாங்களோ அந்த அட்ரஸுக்கு போய்க்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அரபின்னு இருக்கிறது இங்கிலீஷில் மாற்றிட்டு தமிழில் மாற்றிட்டு இந்த கேமரா இருக்குது பாருங்கள், கேமராவை டச் பண்ணிங்கன்னா ஒரு ஏதாவது பில்லு ஒன்று கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அந்த பில்லை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படியே தமிழில் மாறிடும். இப்போ பாருங்கள், அது மாறும் பாருங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் ஆட்டாமல் பிடிச்சிட்டு இருந்தோம்னா தமிழில் மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஆப் இது. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருந்த பெல் பட்டனே ஞாபகமாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வரும். இப்போ பக்கத்தில் அந்த மைக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக அதை அமுத்திட்டு அப்படியே நம்ம பேசணும்னா அது ஹாய் ஹவ் ஆர் யூன்னு பேசணும்னா தமிழில் மாறிடும். அந்த மாதிரி அது கீழே மாறிடுச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் அப்படின்னு. எனது சேனலை எந்த லாங்குவேஜ் சொன்னாலும் அது நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லாங்குவேஜ் மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி அந்த 2 மைக் இருக்குது பாருங்கள், அந்த 2 மைக் இருக்கிறதில் டச் பண்ணி வாயால் சொன்னோம்னா பார்த்ததற்கு நன்றி, ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப் கீழே வந்துச்சு பாருங்கள். எனது சேனல்
குழுவை சேருங்கள் அப்படின்னு அந்த மாதிரி வந்துடும். எனது வீடியோவை அதே விரும்புகிறேன். மாதிரி இன்னொரு வாட்டி அமுத்திட்டு எது சொன்னாலும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க தமிழ்.